महाकाव्य का परिचय। पंत की दृष्टि से श्रव्य काव्य के दो भेद हैं। पंत ஜியோட கண்ணோட்டத்தில் ஸ்ரவ்ய காவிய காதால் கேட்கக்கூடிய இலக்கியம் ரெண்டு வகையாக இருக்குது, பிரபந்த முக்தக்। பிரபந்த காவிய के पत्तियों के बीच में तारतम्य रहता है। இந்த பிரபந்த காவியத்தில் செயல்கள் ஒரு தொடர்ச்சியாக இருக்கும். ஜெய்சே ராமச்சரித மானச காமாயினி, அதாவது தொடர் செயலாக இருக்கும், கதையாக இருக்கும். முக்த காவியக்கே பத்தியோங்கே பீச்சுமே தாரதம்பிய நகிரகத்தா. இந்த முக்த காவியங்கிறது என்னென்னா விட்டு விட்டு அந்த செயல் இருக்கும், அதில் ஒரு தொடர்ச்சியே இருக்காது. ஜெய்சே கபீர்கே தோஹே சூரதாஸ், ஒவ்வொரு ரெண்டு பேர் செயலும் ஒவ்வொரு பொருளாக இருக்கும், அதுக்குள்ள ஒரு தொடர்ச்சி இருக்காது. அது அந்த மாதிரி, அதாவது தோஹே இந்த கபீரோட தோஹே சூரதாஸ்கே தோஹேலாம் அந்த மாதிரி. ஸ்புட்டு கவிதாயே முக்த ஹோத்திகை, இந்த கவிதைகள்லாம் ஒரு என்னது விடுபட்டதாக இருக்கும், ஒரு தொடர்ச்சியானது இல்லாமல். மகாகாவிய ஒரு கண்ட காவிய, பிரபந்த காவியக்கே தோ பேத ஹோத்தேஹிங். இந்த பிரபந்த காவியத்துக்கு ரெண்டு இருக்குது, மகாகாவிய கண்ட காவிய. மகாகாவியங்கிறது ரொம்ப பெருசு. महाकाव्य आकार में बड़ा है, उसमें जीवन की अनेक रूपता के साथ पूरे जीवन का चित्रण किया जाता है. மகாகாவிய பார்க்குறதுக்கே பெருசாக இருக்கும். ஏதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது அவங்களுடைய முழு வாழ்க்கையும் வர்ணிச்சிருக்கும். इसमें पात्रों की संख्या भी अधिक होती है, பாத்திரங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ராமச்சரித மானச காமாயினி சாக்கியத் आदि हिंदी के महाकाव्य है, इधर हिंदियोட மகாகாவியம். भारतीय साहित्य के इतिहास में प्रबंध काव्यों का विशेष महत्व रहता है. இந்திய வரலாற்றில் இருக்கிற இந்த இதிகாசம், ஹிந்தி இலக்கிய வரலாற்றில் இந்த பிரபந்த காவியங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது. மகாகாவிய பிரபந்த காவியக்கா ஏக்கு மகத்துவபூர்ண அங்ககை. மகாகாவியம்னு சொல்கிறது இந்த பிரபந்த காவியத்தில் ஒரு பிரிக்க முடியாத அங்கமாக இருக்குது. பிராச்சீன் கால்சே மகாகாவியக்கா பிரபுத்துவ ரகாகை, பழங்கால தொன்மை காலத்திலிருந்தே இந்த பெருங்காப்பியங்கள்லாம் இருந்திருக்கு. மகாகாவிய சர்க்கபத்த ஹோத்தாகை, அது சர்க்கபத்த அப்படின்னா என்னென்னா சர்க்கம், இந்த பிரிவு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைப்பு, உள்ளேயே நிறைய சைடு ஹெட்டிங் இருக்கிறோம் அந்த மாதிரி. உஸ்கா நாயக் உச்ச கொள்கா அவர் தீரோதாத்த குணம் சே யுக்த ரகத்தாகை. இப்போ அந்த காப்பியத்தில் வரப்போ சிவக சிந்தாமணி அப்படின்னா சிவகன், அவன் எப்படி இருப்பான்னா உச்ச குலம், அது ஒரு ராஜ குலத்தை சேர்ந்தவனாக இருப்பான். அளவுக்கு அதிகமாக வீரமாக, தீரோதத்தினா அளவுக்கு அதிகமாக வீரம், அந்த மாதிரி சிறப்பான குணங்களை கொண்டிருப்பான். महाकाव्य में प्रकृति वर्णन और मंगलाचरण आदि भी पाया जाता है. இந்த மகாகாவியத்தில் பிரகிருதி வர்ண, இயற்கை வர்ணனை, மங்களாச்சரண மங்களமான முடிவு, இது எல்லாமே இருக்கும். அந்த கதை முடிவு மங்களமாக இருக்கும். வக்கியக்கு பத்த ரகத்தாகை, அதில் ராகதளத்தோடு தான் எழுதுவாங்க. விருத்தப்பா ஆசிரியப்பா இந்த மாதிரி அதில் தான் எழுதுவாங்க. மனுஷிக்கு ஆதர்ச குணங்கோ திக்கானா உஸ்கா பிரம்மக் உத்தேச ஹோத்தாகை. மனிதர்களுடைய ஒரு சிறப்பான குணத்தை காட்டுறது தான் அதோட முக்கியமான லட்சியம். இப்போ ராமாயணம்னா ராமனுடைய சிறப்பான குணத்தை காட்டுற மாதிரி தான் அந்த கதை ஃபுல்லாக எழுதியிருப்பாங்க. சிவக சிந்தம்னா சிவன் முதல்ந்து கடைசி வரைக்கும் ஒரு சிறப்பான கேரக்டராக இருக்கிற மாதிரி தான் படைச்சிருப்பாங்க. ஏகே விஷய பிரதான் ரச்சனாகை, அதே மாதிரி விஷயமும் முக்கியமாக இருக்கும். சம்ஸ்கிருதிக்கே மகாகாவிய, சமஸ்கிருதத்தில் இருக்கிற பெருங்காப்பியங்கள் எப்படி இருக்குன்னா, பிராச்சீன் மகாகாவியம் மே 3 கிரந்த பகுத் பிரசித்தகை. பழங்கால பெருங்காப்பியத்தில் 3 ரொம்ப புகழ் பெற்றது. ஸ்ரீ ஹர்ஷ கிருத்த நைசத் சரித்த, அடுத்து மாத கிருத்த சிசுபால் வத, பாரவி கிருத்த கிராதார்ஜுனியம், இதெல்லாம் 3 மகாகாவியங்கள். श्री हर्ष से लिखे गए नैषध चरित नामक महाकाव्य में राजा नल का सजीव चरित्र चित्रण किया गया है. ஸ்ரீ ஹர்ஷ அவரால் எழுதப்பட்ட நைசத சரித்திர அப்படிங்கிற பெயரையுடைய மகாகாவியத்தில் ராஜா நலன், நம்ம நலன் தமைந்தி கதை படிச்சோம் இல்லையா, அந்த நலனுடைய ஒரு உயிரோட்டமான சித்திரம்னா என்னது, அவரை படைச்சிருக்காங்க. சாதிசே லிக்கே கையே, மாதுனால் எழுதப்பட்ட சிசுபால் வத அப்படிங்கிற பெயரையுடைய மகாகாவியம் யுதிஷ்டகே ராஜசூய யங்கமே. யுதிஷ்டன்கிற தர்மன், அவன் ஒரு ராஜசூய யாகம் பண்ணுறான். அதில் சிசுபால்கே வதக்கி கதா, சிசுபால்னு ஒரு அரக்கனை கொள்ளுவான். அந்த வத கதையை சஜீவ் வர்ண கியா ஜதகை, உயிரோட்டமாக வர்ணிச்சிருப்பாங்க. பாரவிசை லிக்கே கையே கிரதார்ஜுனியம் நாமக்க மகாகாவியமே. பாரவி அப்படிங்கிறவரால் எழுதப்பட்ட கிரதார்ஜுனியம் பெயரையுடைய மகாகாவியத்தில் अर्जुन और किरात वेशधारी भगवान शिवजी के युद्ध और अर्जुन का शिवजी से पाशुपदास्त्र की प्राप्ति करना आदि का सजीव वर्णन किया गया है. இந்த பார்வையால் எழுதப்பட்ட கிரதார்ஜுனியம் அப்படிங்கிற மகாகாவியத்தில் சிவனுக்கும் அர்ஜுனுக்கும் சண்டை வரும். அர்ஜுனனுடைய பலத்தை பரிசோதிக்கிற சிவன் நிறைய லீலைகள் பண்ணுவார். கடைசி அவன் சிவன்கிட்ட தான் தவம் பண்ணி அவனுக்கு பாசுபத அஸ்திரம் வேணும் அந்த போர் நடக்கிறதுக்கு. அப்போ அந்த பாசுபத அஸ்திரத்தை அந்த சிவன் தான் அவனுக்கு வழங்குவான். அந்த கதை இதில் வர்ணிச்சிருப்பாங்க.
கால விபாஜன் அவர் மகாகவிக்கா ரூப். காலத்தின் பிரிவின்படி இந்த மகாகவியத்தோட தோற்றம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஹிந்தி சாகித்யக்கா இதிகாஸ் தீன் காலமே விபாஜித்துகை. ஹிந்தி வரலாற்றில் இலக்கிய உலகம் வந்து 3 வகையை பிரிச்சிருக்காங்க. ஆதிக்கால், வீரகாதக்கால், பழங்காலம் அல்லது வீரயுகம். அடுத்து மத்தியக்கால், நடுத்தரமான பக்திக்கால். நடுத்தரமான காலங்கிறது கிபி 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 10ஆம் நூற்றாண்டு. அப்போ அதை வந்து பக்தி காலங்கிறோம். ஆதிக்காலங்கிறது கிபி 1லேருந்து 6 வரைக்கும். அது வந்து வீரகதாக்கால். அப்போ தான் சிவக சிந்தாமணி இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அதில் வந்து யாருன்னா அவனை வச்சு தான் அந்த தலைவன் மட்டும்தான் அந்த கதை ஃபுல்லாக வருவான். இந்த பக்தி காலில் கடவுள் இருப்பாங்க, சிவன் பெருமாள், அவங்கள வச்சு எழுதியிருப்பாங்க. ஆதுனிக் காலியா கத்திய கால். தற்போது இருக்க காலத்தில் வந்து தற்போது இருக்க காலம் அல்லது இந்த கத்தியங்கிறது உரைநடை காலம். இந்த 3 இதாக பிரிச்சிருக்காங்க. आदिकाल वीरकथा काल की विशेषता ஆதிகால் மேம் பிரபந்தா அவர் முக்த ரச்சனையும் பாய் ஜாத்திகை. ஆதி காலங்கிறப்ப இந்த கிபி 1-2 வந்து பிரபந்த அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த கற்றை வடிவில் உரைநடையா, இப்போ சிலப்பதிகாரம் அதுக்கு எடுத்துக்கடா சொல்லலாம். அப்படியே தொடர்நிலை செய்யலாக இருக்கும். உரைநடையா செய்யலாகவும் இருக்கும், உரைநடையாக இருக்கும், கதையாக இருக்கும். முக்த ரச்சனைங்கிறது 2 வரி பாட்டாக இருக்கும், இந்த தோஹா மாதிரி. வீரகதா கால் கே கவி ராஜாஸ்ரீ தேவ். அதாவது வீரகதை காலத்தில் வந்து அந்த கதை பூரா வந்து அரசியல் சம்மந்தமாக இருக்கும். அரசியல் தலைவர்கள் அரசர்களை பற்றி தான் இருக்கும். உனக்கு ரச்சனையும் பி ராஜசித் ஹீகை. அவங்க எல்லாம் வந்து ராஜாவை அண்டி இருப்பாங்க, அதனால் ராஜாவை பற்றின தான் எழுதுவாங்க. உனக்கு நாரா தா ஜிஸ்கா கானா உஸ்கா கானா. யார் வந்து சாப்பாடு தராங்களோ அவங்கள தான் பாடணும் அப்படிங்கிற அந்த இதில் இருந்துச்சு. உண்மையே ராஷ்ட்ரிய பாவனாத்தி அவங்கள்ட்ட வந்து அதே மாதிரி தேசப்பற்றும் இருக்கும். இஸ்லேவி அப்பனே ஆசிரி தாதா கே சாத் யுத்த சேத்திரமே மௌஜூத் ரஹே. அதனால் அவங்க வந்து அந்த அரசர் கூடயே தான் இருப்பாங்க. யுத்தத்துக்கு போனாலும் கூடயே போயிட்டு அங்கே போய் அவங்களுடைய வீரத்தெல்லாம் பார்த்து அவங்க பாடிக்கிட்டு இருப்பாங்க. யுத்தம் ஆங்கோங் தேக்கா வர்ணன் கத்தேங்க. யுத்தத்தை கண்ணிலே பார்த்து அப்படி வர்ணித்து பாடுவாங்க. ஹிந்திக்கு பிரதம மகாகாவிய ஹோனேகா ஸ்ரேய சந்தபர்தாயி ரச்சித்த. ஹிந்தியில் மகாகாப்பியமான ஸ்ரேய சந்திரபதாயினால் எழுதப்பட்ட பிருத்திவிராஜ் ராசோக்கா தியா ஜாத்தாகை. பிருத்திவிராஜ் ராசோங்கிறது எழுதப்பட்டது. இஸ்கே அலாவா குமான் ராசோ, இதை தவிர குமான் ராசோங்கிற ஒரு நூல் பீஸ்மல் தேவ் ராசா மகாகவிய அதுவும் வந்து இந்த காலத்தில் எழுதப்பட்டது.